இதற்கு எந்த ஏஜென்ட்டும் வந்து சரியா உடன்படலைன்னா, அந்த ஏஜென்ட் மீது அதிகபட்சமாக குண்டர் சட்டத்தால கைது செய்யணும். இப்பதான் உங்களுக்கு தயவுதாட்சணியே பார்க்கக்கூடாது. பணத்துக்காக நீங்க வந்து அயல்நாட்டுல போய் தள்ளி விட்டுட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு, தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுதாம்னா, மனிதாபிமானம் இல்லாத ஏஜென்ட்டுக்கு கடுமையான சட்டத்த குடுக்கணும். இதுல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாடுகள்லயும் வேலை பார்க்கக்கூடிய தமிழர்கள் என்ன பண்றாங்கன்னா, காசுக்கு ஆசைப்பட்டு அந்த கம்பெனி இதுலயோ இல்ல வந்து அந்த வீட்ல வேலை பார்க்கக்கூடியவங்களோ, அந்த முதலாளிகள்ட்ட காசு பணம் வாங்கி, அ அந்த விசாவ வந்து தனிநபராக எடுத்து குடுக்குறாங்க. இப்ப சமீபத்துல கூட ஒருத்தர் வந்து 1000 தினார் ஒருத்தன் வாங்கிக்கிட்டான். விசா எடுத்து தாரேன்னு சொல்லிட்டு, இன்னைய வரைக்கும் குடுக்கல அப்படின்னு. அந்த பேர சொன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அவரு குடுத்தவரு வந்து ஃபாரூக்ன்னு சொல்லி அவருடைய நண்பர். ஃபாரூக் பாய்